நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வணக்கம். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. ஆடி அமாவாசையை முன்னிட்டு இன்று 16 தீர்த்தங்களை கொண்ட முக்கடல் சங்கமம் கன்னியாகுமரி கடலில் தங்கள் முன்னோர்களுக்கு எள், பச்சரிசி, பூக்களை கொண்டு பூஜைகள் செய்து கடலில் தர்ப்பணம் செய்து புனித நீராட ஏராளமான மக்கள் குவிந்தனர். ஆடி அமாவாசை, தை அமாவாசை உள்ளிட்ட முக்கிய அமாவாசை நாட்களில் நீர்நிலைகளில் சென்று தங்கள் முன்னோர்களை நினைத்து புனித நீராடி தர்ப்பணம் செய்தால் அவருடைய ஆசி என்றும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதன் அடிப்படையில் மக்கள் ஆடி அமாவாசை, தை அமாவாசை நாட்களில் புனித நீர் நிலைகளில் சேர்ந்து தர்ப்பணம் செய்து வருகின்றனர். அந்த வகையில் இன்று ஆடி அமாவாசையை முன்னிட்டு விநாயகர் தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம் உள்ளிட்ட 16 வகை தீர்த்தங்களை கொண்ட புனித நீர் நிலையான முக்கடல் சங்கமம் கன்னியாகுமரி கடற்கரையில் வேத விற்பனர்களிடம் எள், பச்சரிசி, பூக்களை கொண்டு பூஜைகள் செய்த மக்கள் பின்னர் கடலில் தர்ப்பணம் செய்து புனித நீராடினார்கள். குமரி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் மற்றும் கேரளாவில் இருந்தும் ஏராளமான மக்கள் புனித நீராட வருகை தந்ததால் கன்னியாகுமரியில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. தங்கள் முன்னோர்களுக்கு இதுபோன்று பூஜைகள் செய்வதால் தங்கள் குடும்பங்கள் நலமாக உள்ளதாக கூறிய மக்கள் கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் கோவிலிலும் சென்று சுவாமி தரிசனம் பெற்று மகிழ்ச்சியுடன் சென்றனர். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கன்னியாகுமரி செய்தியாளர் டாக்டர் சி. அபிஷ் ராஜா.